இட்லிக்கு தான் சூப்பரா ஒரு சைட் டிஷ் ஒண்ணு இப்போ பார்க்க போறோம். நீங்க குயிக்கா செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 3 இன்கிரியன்ட் தேவைப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சமா உப்பு. இந்த உப்பு மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது. இது ஏன்னா பவுடரா அடிக்கும்போது ரொம்ப கம்மியா போயிடும். அதனால உப்பு வந்து கம்மியா தான் சேர்க்குற மாரி இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்காது. தேவைக்கு தகுந்தாப்புல பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா? அந்த மிளகாவ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அடுப்பு கொஞ்சம் ஆன்ல ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. அ வதக்கிட்டே அடுப்ப ஆன்ல வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி குடுத்துக்கிட்டே இருங்க. வதக்கும்போது அடியில உள்ளது கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறும். அப்ப நல்லா சுத்திரும் கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிட்டே இருக்கும். நீங்க அடுப்ப கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. இல்லன்னா கருப்பா போயிடும். கருப்பா போயிடுச்சுன்னா பொடி வந்து ரொம்ப கசக்கும். அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து குடுக்கணும். கலந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூண்டு அடியில தான் நிக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதும். இதுக்கு மேல ஊத்துனீங்கன்னா, அந்த எண்ணெய் தான் ஜாஸ்தியா நிக்கும். அரைக்கும்போது ரொம்ப கொழ கொழன்னு இருக்கும். இந்த அளவோட எண்ணெய நிப்பாட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஊத்தும்போது ஊத்துன எண்ணெய் தான். அதுமாரி பார்த்துக்கிட்டு ஊத்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா, அந்த மிளகா பார்த்தீங்கன்னா, மொட மொடன்னு ஒரு மாரி சவுண்டு கேட்கும். நம்ம வதக்கும்போதே அது மொர மொரன்னு இருக்க மாரி இருக்கும். அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு இப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, மிளகா கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். கலர் மாற மாற ரொம்ப கருப்பா விட்டுடாம, அடுப்ப லோ ஃப்ளேம்ல இருக்கிறத ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு அடியிலேயே கிடக்கட்டும். நம்ம வந்து பூண்டு எடுக்க போறதில்ல. ஃபர்ஸ்ட்டு மிளகாவ மட்டும் தான் நம்ம எடுப்போம். பூண்டு அப்படியே அங்கேயே இருக்கு பாருங்க. நான் மிளகாவையும், அது கூட உப்பையும் மட்டும் சேர்த்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நான் அரைக்க போறேன். மிக்ஸி ஜார மூடி நான் கொண்டு போய் அரைச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிளகா மட்டும் போட்டு, உப்பு போட்டு அரைக்கும்போது, விதையோட சேர்த்து அரைக்கும்போது இப்படி தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இது பத்தாது. இப்போ திருப்பி நான் அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், இது இந்த மாரி தான் இருக்கும். இந்த நல்லா சைடில உள்ளது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சேர சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா, திரும்பியும் இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். இப்போ நான் சொன்ன மாரியே பூண்டையும் இதில சேர்த்துக்கிட்டேன். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜார ஓரத்தில உள்ளது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு, திரும்பியும் மிக்ஸிய மூடி நான் அரைக்க போறேன். அரைச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் அரைச்சதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். நாங்க இத வந்து மிக்ஸி ஜார்லேருந்து எடுக்கவே மாட்டோம். வடிச்சு தனியா ஒரு பாத்திரத்தில வைக்கவே மாட்டோம். இந்த மிக்ஸி ஜார்ல அப்படியே இருந்தபடியே தான் நாங்க சாப்பிடுவோம். இது இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். எப்போதும் நான்